இதை கனெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரான்னு தெரியல. ஆனால் லைவுக்கே வரல. அவர் என்ன பிரச்சனைன்னு தெரியல. வருவார். போதுமா சாப்பாடு போடும்போது கேட்போம்ல, போதுமா அப்படிதானே சொல்றீங்க? இல்லைங்க, கேட்கக்கூடாது. நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு வைக்கவா அப்படின்னு கேட்குறீங்க. எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து சாப்பாடு சாப்பிடும் போது பக்கத்தில் உட்காந்துவாங்க. சரி, சாப்பாடு குழம்பு ரசம் இதெல்லாம் வச்சிருவாங்க. வச்சுக்கிட்டு சாப்பாடு ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க. அது சாப்பிட்ருவாங்க, மறுபடியும் எடுத்து போடுவாங்க. அது வந்து வேணுமா வேணாமான்னு கேட்க மாட்டாங்க. அது கேட்டால் என்னன்னா ஒரு சிலர் வந்து எங்கள் இதெல்லாம் கோச்சிக்குவாங்க. ஏன்னா சாப்பாடு வந்து போதுமா போதுமா இன்னொன்று போடுறதா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது வந்து அப்புறம் அவங்களுக்கு வேணுமா வேணாங்கிறது எப்படி அது அவங்களே சொல்லிடுவாங்க. என்னென்ன எப்பயும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஏமா போதுமா போதுமா அப்படிங்கும்போது அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் போதுமாட்டது. நாம் வந்து வைக்கவா இல்லை போடுறதே போடுறதே 2 தோசை 3 தோசை ஏங்க போதுமா ஏங்க போதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமா போதுமா விடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து சுட்டு போட்டுடணும், மறுபடியும் சுட்டு எடுத்துட்டு வரணும். அப்போ அவங்க சொல்லிடுவாங்க, ஏமா போதுமா சாப்பிடுவோம் நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்புறம் ஒரு தோசை ஊத்துறது மீதி ஆகும்ல. இல்ல இப்ப இங்க நம்ம கேட்டு போயிட்டோம்னா தோசை ஊத்துறதுனால மீதி அது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போயிட. அது வந்து இந்த காலம். அந்த காலத்துலலாம் வந்து நம்ம ஒவ்வொரு வீட்டில் போய் சாப்பிடும் போது போதுமானலாம் கேட்க மாட்டாங்க. இப்பயும் ஒரு சில வீட்டில் வந்து எங்கள் வீட்டிலலாம் கூட இப்போ வந்து எது ஊற்றுட்டுமா ஊற்று நான் என்ன சொல்லுவேன், எதையுமே ஊற்றாத, நாங்கள் வேணும்னா சாப்பிட்டுக்கிறோம், நீ வேணும்னா போய் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாம் அவங்க மனசுக்கும் நாம் ஏதாவது சொல்லி அவங்க ஒரு மனசுக்குள்ளே அது ஒரு இதாக இருக்குது. அதனால் வந்து எங்கள் டாக்டரு எங்கள் பையன் மட்டும் தான் கேட்பான். அதாவது எங்கள் பையன்கிட்டே போடும்போது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க கேளுங்க, இங்கேருந்து ஊற்றி போட்டு நடந்துகிட்டே போதுமா போதுமா அவன் என்ன சொல்லுவான், போதும் தான் சொல்லுவான். அதாவது வந்து போதுமானு கேட்கக்கூடாது. கேட்டா வந்து அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். சாப்பிட்றது கூட போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தம்பி இன்னொரு தோசை ஊத்தவா அப்படி இல்லை, தோசை இன்னும் கொண்டு வரட்டா அப்படிதான் கேட்கணும். அவனே சொல்லிடுவான், மம்மி போதும் மம்மி இந்த மாதிரி வேணாம் அப்படிதான் பழகணும். இல்லையா நீங்கள் இங்கேருந்து போதுமானா போதும் தான் சொல்லுவாங்க.